ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, ஒரு 2 டேஸ் எடுத்த வீடியோ தான் நான் இன்றைக்கி ஒரே வீடியோவில் வர மாரி எடிட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட கமெண்ட்ஸுக்கும் இதில் பதில் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா, நான் விலாகில் வல்லாரைக்கீரை துவையல் நான் பண்ணியிருந்தேன். அதை காமிச்சிருந்தேன். அதோட ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஆனால் இந்த தடவை வல்லாரைக்கீரை எனக்கு கிடைக்கல. அந்த துவையல் அன்றைக்கி நான் எப்படி அரைச்சேனோ அதே மெத்தடில் இன்றைக்கி ஒரு துவையல் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுக்கு முன்னாடி தென்னை மரம்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா? தென்னை மரம் அன்றைக்கி மருந்து வைக்கணும், க்ளீன் பண்ணணுன்ட்டு ரொம்ப நாளாக ஆள் வர சொல்லிகிட்டு இருந்தோம். வரவில்லை. அப்புறம் இன்றைக்கி தான் வந்திருந்தாங்க. காலையிலே அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மருந்து வச்சா பூச்சி அண்டாது. அதுக்கப்புறம் காய் நல்லா வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. மருந்து நான் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இது கல்லுப்பு கூட மஞ்சத்தூள் கலந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கலந்துருந்தாங்க. அவ்வளோதான். இதை வச்சு தான் கலந்துட்டு 4 மரத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு விட்டு தேவையில்லாத மட்டையெல்லாம் கழித்து விட்டுட்டு, இந்த ஓலை அந்த சாக்கு மாரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் பிச்சு போட்டுட்டு தென்னை மரத்தில் உச்சியில் ஏறி நல்லா காலெல்லாம் நல்லா மெரிச்சு விட்டாங்க. எல்லா அந்த மட்டை எல்லாமே விரிஞ்சு வர மாதிரி மெரிச்சு விட்டாங்க. இதுதான் பண்ணாங்க இன்றைக்கி. ஒரு 15 மட்டைக்கிட்ட கழித்து விட்டுட்டாங்க என்னால். ஆனால் அதில் விளக்கமாருக்கு சீவிரத்துக்கு தான் முடியல. கொஞ்சம் நல்லாவே எனக்கும் கொஞ்சம் உடம்பு செட் ஆகலைங்க. உடம்பு ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. ஒரு சுறுசுறுப்பே இல்லை, கொஞ்சம் சோம்பேத்தனமாக தான் இருக்குது. இந்த மட்டையெல்லாம் கழித்து அது ஓலையெல்லாம் கட்டி மேலே கொண்டு போய் மாடியில் போட்டு, அதுக்கப்புறம் அது விளக்கமாறு சீவி, அப்புறம் அதை தேவையில்லாதெல்லாம் கொண்டு கீழே போடணும். இத்தனை வாட்டி ஏறி இறங்கணும். அதுக்கு மயங்கிக்கிட்டே நான் எல்லாத்தையும் கொண்டு போய் தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். ஒரு 2 பிடி விளக்கம் இருக்காது. மட்டை சீவி இருக்கலாம் தான். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தாங்க இருந்தது. அதுக்கு பேசாமல் நம்ம கடையிலேயே வாங்கிக்கலாம். ஒரு பிடி 50 ரூபாவே என்னமோ தான் விற்கிதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வாங்கி. ஏன்னா நம்ம மட்டையில் சீவின தொடப்பாக அந்த விளக்க மரம் வச்சு இவ்வளோ நாள் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சரி, இந்த வாட்டி தூக்கி போட்டலாம், நெக்ஸ்ட் டைம் வேணால் கிடைக்கும் போது சேவிக்கலான்ட்டு விட்டுட்டு இருந்தாலும் மனசு கேட்கல தான். வெட்டின மட்டை மற்றபடி அந்த சாக்கு மாரி இருக்கிறது, அந்த தேவையில்லாதெல்லாம் அவங்களே கொண்டு தூக்கி போட்டுட்டாங்க. பெருக்கி தள்ளுற வேலை மட்டும் தான் இன்றைக்கி பாப்பா கூட பெருக்கிறதுக்கு காலையிலேருந்து வரல. அப்புறம் அவளையும் கூட்டிகிட்டு தான் 2 பேருமா சேர்ந்து தாங்க அந்த இடத்த ஃபுல்லாகவே கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய மட்டைலாம் இருக்குங்க. கொஞ்சம் கீழே நிழலாக தான் இருக்கும். கொஞ்சம் மறைவாக இருக்கிற மாரி இருந்தது. இப்போ நிறைய மட்டை வெட்டினதுனால என்னமோ வெட்ட வெளிச்சமாக அப்படியே நல்லா வெளிச்சமாகவும் இருக்குது. இனி நல்லா வெயிலும் நல்லா அந்த செடிக்கெலாம் படும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு மட்டையெல்லாம் கழிச்சாச்சு. வீட்டுக்கு முன்னாடி இந்த 4 தென்னை மரம் இருக்கிறதுனாலே நல்லா காத்தோட்டமாக இருக்குங்க. சரியான காற்று அடிக்கும். இப்போ அவ்வளோ மட்டும் கழிச்சாச்சு. பழைய மாரி அந்த காற்று வருமானு தான் தெரியல. ஆனால் மேலேருந்து பார்க்கும்போது நல்லா நீட்டாக அழகாக தான் இருக்குது. இருந்தாலும் என்னமோ குறையிற மாதிரியே தாங்க இருந்தது எனக்கு. மட்டையெல்லாம் இருந்தப்போ நல்லா மறைவாக இருக்கிற மாரி இருந்தது. இப்போ அதெல்லாம் கழிச்சதுனால நல்லா காத்தோட்டமாக நல்லா வெட்ட வெளிச்சமாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த 4 மரத்துலையுமே இப்போ பாலை வச்சுருக்குதுங்க. காயெலாம் வரும் தான் நினைக்கிறேன். ரெகுலராக 2 வேளையுமே இப்போ தண்ணி விட்டுட்டு இருக்கிறேன். வெய்ய காலம் இல்லைங்களா, நல்லா தண்ணி விடுறேன். இது நாள் எடுத்ததுங்க. இப்போ பார்க்குறது இன்னொரு நாளைக்கு காலையில் எடுத்தது. அன்றைக்கி வெற்றிக்குட்டிக்கு ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்குது. 2 பசங்களுக்குமே எக்ஸாம்லாம் முடிஞ்சு லீவு விட்டுருக்காங்கங்க. வெற்றிக்குட்டிக்கு ஒரு 2 வாரம் கிட்ட லீவ் விட்டுருக்குறாங்க. சாதனாக்கு 1 வாரம் தான். மாதம் பிறந்து ஃபஸ்ட் வீக்லேயே அவளுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. வெற்றிக்கு அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் அந்த ஏப்ரல் மந்த்து எண்டு வரைக்குமே ஸ்கூல் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஆனுவல் லீவ் கொடுப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் இயர்க்குள்ளது ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. பேடிஎம் போயிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி 2 பசங்களையும் கூட்டிகிட்டு கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை இருக்குங்க. பசங்க 1, 2 திங்ஸ் கேட்டுதுங்க. சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கேட்டுதுங்க. சரி, வாங்கி கொடுத்து அழைச்சிட்டு வரலாமே அப்படின்ட்டு இருக்கிறேன். கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். சுடிதார் பார்த்து தான் டக்குனு ஞாபகம் வந்தது. நிறைய கமெண்ட்ஸ் அதை பற்றி வரும். நான் வியர் பண்ணியிருக்கிற சுடிதார் எல்லாமே ரெடிமேடாக, நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்களா, ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறீங்க. இப்போ கொஞ்சம் நல்லா தாங்க நான் ரெடிமேட் சுடிதார் மீஷோவில் எடுத்துகிட்ருக்கிறேன். இதுக்கு முன்னாடிலாம் எப்போதுமே நான் மெட்டீரியலாக எடுத்து ஸ்டிச் பண்ணுறது தான். எப்போயுமே எங்கள் அக்கா ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். இப்போ தான் நான் இப்போ டீநகர் போய் ஸ்டிச் பண்ணிவிட்டு வருவேன். இப்போ அதுக்கும் அங்கே போகிறதுக்கு முடியல. இங்கே லோக்கலே தான் ஸ்டிச் பண்ணுறேன். டீநகர் போனோம்னா ஒரு சுடிதாருக்கு 150 ரூபா தான் வாங்குவாங்க, லைனிங் இல்லாமல். இங்கே பார்த்திங்கன்னா லைனிங் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 300 வாங்குகிறாங்க. எனக்கு ரெடிமேடோடு ஸ்டிச் பண்ணி போடுறதாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன ரேட்டில் எடுப்பீங்கன்னு வேறு அதையும் கேட்டிருந்தீங்க. என்னுடைய சுடிதார் மெட்டீரியல் ரெடிமேடு எதுவாக இருந்தாலுமே இந்த 500 ரேஞ்சுக்குள்ளே தாங்க எடுப்பேன். அதுக்கு மேலெல்லாம் தாண்டாது. எனக்கு டெய்லி வேர்ஸ் தானே, அதனால் அதுவே போதுங்கிறதுனால கம்மியான ரேட்டில் தான் எப்போதுமே நான் எடுப்பேன். இன்றைக்கி வியர் பண்ணியிருக்கிறத கூட அந்த ஒரு 500 ரேஞ்சுக்குள்ளே உள்ளதான் காட்டன் தான் இது ஸ்டிச் பண்ணதும். ஆன்லைனில் வாங்குறதெல்லாம் ரேட் பார்த்திங்கன்னா இந்த 290, 300, 350, 400 அந்த ரேஞ்சில் தான் எடுப்பேன்.
பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நேரம் ஸ்கூலுக்கு போயிட்டு பசங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் இயர்க்கு உள்ளதை வந்து ஃபீஸ் கட்டிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மெட்டியோட மேம்லாம் பார்த்துட்டு வந்தோம். எல்லாம் நல்லபடியாக தாங்க வந்து சொன்னாங்க. நல்லா குட்டாக பண்ணுறான், சூப்பராக படிக்கிறான். இப்போ என்ன வேணால் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் ரொம்ப நாட்டி ஆகிட்டான் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அவ்வளோதான். இந்த குரூப் ஃபோட்டோலாம் வந்து பிடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் வீட்டுக்கு வந்துமே பார்த்துட்டு அந்த மார்க் ஷீட் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தேன். கடைக்கு வந்து கிளம்பணும். அப்புறம் இந்த சாரீ கட்டுறதை பற்றி வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து அந்த ஃப்ளிட் எடுக்கிறத வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியில் தொங்குற மாரி விட்டு நான் வியர் பண்ணுறேன் இல்லைங்களா, அதேமாரி வந்து நிறைய சிஸ்டர் வந்து அதை எப்படி வந்து ஃப்ளிட் எடுக்கிறீங்க வீடியோ போடுங்கன்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் நேற்று இந்த நாள் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் சும்மா லைட்டாக வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். அப்புறம் நேற்று ஒரு சிஸ்டர் கொண்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏன் இந்தமாரி கட்டுறீங்க, நார்மலாக ஃப்ளிட் எடுத்து கட்டுங்க, அதுதான் நல்லாயிருக்கும், இது நல்லா இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி வந்து கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர். எப்போயாவது இதுமாரி வந்து நான் கட்டுவேன். இன்னும் மெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி கட்டும்போது நம்மளுக்கு சைடு அடிக்காமல் வந்து இருக்கும். வீடியோ எடுக்கும்போது இந்தமாரி கட்டுறது கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால தான் வந்து அதுமாரி நான் கட்டுறேன். அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர், ஏன் வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து கமெண்ட் ஆஃப் பண்ணுறீங்கன்னு வந்து சொல்கிறீங்க. நான் மேக்ஸிமம் எப்போதுமே கமெண்ட் வந்து ஆஃப் பண்ண மாட்டேன் நான். அது வந்து சில சமயம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளம் இருந்ததுங்க. நான் என்ன தான் ஆன் பண்ணி வச்சிருந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆஃப் ஆகிடுது. அதுமாரி இப்போ திருப்பி அந்த ப்ராப்ளம் வந்து வருது. சில சமயம் வந்து நான் அப்லோடு பண்ணும் போதே வந்து நான் ஆன் பண்ண வந்து மறந்துருப்பேன். அதுதான் ரீசன் தவிர நான் வேணுனே வந்து எப்போதுமே ஆஃப் பண்ண மாட்டேன். வர கமெண்ட்ஸுக்கு எப்போதுமே முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியெல்லாம் உடனே வந்து நான் ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் டிலே பண்ணுறது எனக்கே வந்து தெரியுது. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வர கமெண்ட்ஸ்க்கு உடனே வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் பார்க்குறேன். இப்போல்லாம் வந்து ஃபோன் ரொம்ப பார்க்குறது கிடையாதுங்க. இப்போ வீடியோ எடிட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணி விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரேர் தான் இப்போ ஃபோன் எடுக்கிறது. ஏன்னா கண் வலிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப நேரம் ஃபோனில் இருந்தாலும் லைட்டாக தலை வலிக்கவும் ஆரம்பிக்குதுங்க. அதனால தான் இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதனால தான் வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகுது. அதேபோல் எனக்கு எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸு இல்லை, என் மனசு ரொம்ப கஷ்டப்படுற மாரி, எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாரி எந்த ஒரு கமெண்ட்ஸ் வந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு டெலீட் பண்ண மாட்டேன். அதுவே மனசில் ரொம்ப ஓடிட்டே இருந்ததுன்னா அந்த கமெண்ட்ஸ் இருந்தாலே அது ஓடிட்டே இருக்கும் எனக்கு. அதனால் சில கமெண்ட்ஸ் மட்டும் 1, 2 வந்து ஹைட் பண்ணி வைப்பேன், அவ்வளோதானே தவிர முடிஞ்ச அளவுக்கு எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் அதை டெலீட் பண்ணவும் மாட்டேன். அப்படியே தான் வந்து வச்சுருப்பேன். எனக்கு ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வராதுங்க. ரொம்ப ரேர் தான், எப்போயாவது தான் வந்து வரும். சில பேர் வந்து கொஞ்சம் சஜெக்ஷனாக வந்து சொல்லுவாங்க, அவ்வளோதான். அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பர்சனலாகவே வந்து வரும். அதில் சில விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணுறது எல்லாமே ஷேர் பண்ணுவேன். சில விஷயங்கள் என்னால் ஷேர் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருப்பேன். அதனால தான் சில கமெண்ட்ஸுக்கு வந்து நான் அதுக்கு ரிப்ளை பண்ணாமல் வந்து இருப்பேன். அப்புறம் கீழ் வீடை பற்றி வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, ஆள் இல்லையா, ரெண்ட்டுக்கு விடலையா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க. கீழ் வீடு ரெண்ட்டுக்கு தான் வந்து விட்டுருக்குறோம். முன்னாடி இருந்தவங்க காலி பண்ணிட்டாங்க. இப்போ வேறு ஒருத்தங்க வந்து பால் காய்ச்சிருக்குறாங்க. அப்புறம் நேற்று ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மாமியாருக்கு ஃபினான்ஷியலாக வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. இது போல் ஏற்கனவே ஒரு 2, 3 பேர் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இல்லை, அது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து கேட்டிருந்தாங்க. ஃபினான்ஷியலாக கண்டிப்பாக வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னோடய மாமனார் வந்து ஊரில் கிராமத்தில் வந்து சின்னதாக ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. 35 இயர்ஸாக வச்சுருந்தாங்க. இப்போ வருமானம் இல்லைங்கிறதுனால எடுத்துட்டாங்க. அவங்க கடை வச்சுருக்கும் போதும் வந்து நாங்கள் எங்களுடைய ஹெல்ப் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கடை எடுத்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் மாமனார் மாமியாருக்கு 3 பசங்க, 3 பேருமே வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி கடைக்கு சூப்பர் மார்க்கெட் அப்புறம் சாதனாக்கு எனக்கு இன்னர்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இது இப்போ பார்க்குறது இன்னொரு நாளைக்கு மதியம் போல் எடுத்தது. பசங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறனால மதிய டைமில் தான் கொஞ்சம் சூடாக செஞ்சு சாப்பிட்டுக்கிறது. இப்போ காலையில் லஞ்சு செய்கிற வேலை கிடையாதுங்க. ஏன்னா ஆஃபீஸில் ஒரு 10 நாளைக்கு அவங்களுக்கு அங்கே லஞ்சு தான் வந்து கொடுக்குறாங்க. அதனால் காலையில் வெறும் சிம்பிளாக டிஃபனோட விட்டுறது, மதியம் எங்களுக்கு மட்டும் சூடாக சமைச்சிக்கிறது. இன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடிக்கிறேன், நேற்று வச்ச ரசம் இருக்குது. ஒரு சிஸ்டர் வந்து இந்த துவையல் ரெசிபி வந்து கேட்டிருந்தாங்க. வல்லாரைக்கீரை போட்டு துவையல் பண்ணியிருந்த ஒரு விலாகில் காமிச்சிருந்தேன். அந்த ரெசிபி கேட்டிருந்தாங்க. அன்றைக்கி நான் வந்து என்ன மெத்தடில் பண்ணணும், சேம் அதே மெத்தட் தான். அன்றைக்கி வந்து வல்லாரைக்கீரையும் புதினா வச்சு பண்ணியிருந்தேன். வல்லாரைக்கீரை வந்து எனக்கு கிடைக்கல. சரி இது டிலே பண்ண வேணாம், சேம் அதே மெத்தடு தானே. வல்லாரைக்கீரைக்கு பதிலாக நான் புதினா, மல்லி, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு 3மே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துருக்கிறேன். எது கூட குறைச்சி இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. இது எப்படி அரைச்சாலுமே டேஸ்ட் நல்லா தான் வந்து இருக்கும். எப்போவுமே இந்த புதினா, மல்லி கீரை, அந்த கூட கருவேப்பிலை இருந்தால் அதையும் சேர்த்து தாங்க வந்து துவையல் அரைப்பேன். இதுமாரி ரேராக கிடைக்கிறது இந்த வல்லாரைக்கீரைலாம் எப்போயாவது கிடச்சா கண்டிப்பாக அதை வாங்கிட்டு வந்து இதுமாரி துவையல் அரைச்சி பசங்களுக்கு அதெல்லாம் சாதம் போட்டு கலரி கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் லஞ்ச் பாக்ஸ்க்கு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வல்லாரைக்கீரை சாப்பிடாதவங்களுக்கு நீங்கள் எந்தமாரி வந்து பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வல்லாரைக்கீரைக்கு பதிலாக இன்றைக்கி புதினா, மல்லி, கருவேப்பிலை எடுத்துருக்கேன், அவ்வளோதான். இது 3மே சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெறும் வல்லாரைக்கீரை கூட வந்து சேர்த்துக்கலாம். வல்லாரைக்கீரை மட்டும் சேர்க்கும் போது அது கூட சும்மா ஒரு 4 புதினா அதில் சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும்.
இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா வேணாம். இதுமாரி வந்து ஒரு கைப்பிடி அளவு 3மே கலந்து வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ நான் செய்கிறது இந்த ஒரு வேளைக்கு தாங்க வந்து வரும். ஏன்னா நாங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுனால எங்களுக்கு இது ஒரு வேளைக்கு தான் வரும். நீங்கள் இதை வந்து சாப்பாட்டுக்கு வச்சு தொட்டு சாப்பிட்ற மாரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாரம் வரைக்கும் வந்து வரும். இதுக்கு தேவையான மெய்ப்பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன், 2 ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கிறேன், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க. 1 இன்ச்சு அளவுக்கு வந்து துண்டு அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை கட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு நிறையா வந்து தெரியுது. இது ஒரு இன்ச்சு அளவுக்குள்ள ஒரு பெரிய இஞ்சி துண்டு தான் அது வந்து எடுத்துருக்கிறேன். இஞ்சி சேர்க்கும் போது நல்லா வந்து பார்த்திங்கன்னா செரிமானமாகவும், அது இல்லாமல் வந்து நல்ல பசி வந்து பசங்களுக்கு தூண்டுங்க. இது கூடவே வந்து பெரிய பல்லாக இருக்கிறதுனால ஒரு 3 பல்லு பூண்டு எடுத்துருக்கிறேன். சின்னதாக இருந்தால் ஒரு 5-6 பல்ல வந்து எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. சப்போஸ் உங்கள்கிட்ட மல்லித்தழை இல்லைன்னா வரமல்லி இருக்கு இல்லைங்களா, அதை 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. பழைய சாப்பாடு கொஞ்சம் இருக்குது, அதனால தான் வந்து சாதம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து வடிக்கிறேன். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து இது தாங்க, தொட்டுக்கிறதுக்குலாம் எதுவும் வந்து செய்யலை. பசங்களுக்கு இந்த துவையல் அரைச்சி அந்த வானல்ல சாதம் போட்டு பிசைஞ்சு கொடுத்தாலே சும்மாவே வந்து சாப்பிட்டுக்கோங்க. இதுக்கு முட்டை இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை பொரியலோ ஆம்லெட்டோ இல்லை வேக வச்சு வந்து கொடுக்கலாம். எதுவும் இல்லை, அதனால் இன்றைக்கி வெறும் வந்து துவையல், ரசம், சாதம் அவ்வளோதான் வந்து பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வானலில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சூடானதுமே இந்த உளுத்தம் பருப்பு சேர்த்து லைட்டாக வந்து வறுப்பட்டதுக்கு அப்புறம் மற்ற இந்த இஞ்சி, பூண்டு, புளி, மிளகாய் எல்லாமே சேர்த்து வந்து லைட்டாக வதங்கினா போதுங்க. ரொம்ப வதக்க தேவையில்லை. ஏன்னா திருப்பி இதை வந்து நம்ம வந்து துவையல் அரைச்சிட்டு திருப்பி எண்ணெயில் நல்லா வந்து வதக்க தான் போகிறோம். அதனால் லைட்டாக வதங்கினா போதும். அது லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கிற அந்த புதினா, மல்லி, கருவேப்பிலையை வந்து இது கூட சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினாலே போதுங்க. அதில் இருக்கிற தண்ணி லைட்டாக வந்து சுண்டுனா போதும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இதை நம்ம அரைச்சிட்டு திருப்பி நல்லா எண்ணெயில் சேர்த்து வதக்க தான் போகிறோம். அதனால் இது லைட்டாக வதக்கிட்டால் போதும். இது லைட்டாக ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து அரைச்சிக்கணுங்க. இதை வந்து நீங்கள் மையம் வேணாலும் வந்து அரைச்சிக்கலாம், கொஞ்சம் கொரகொரப்பாக வேணாலும் வந்து அரைச்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அதுமாரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் வந்து அந்த திப்பி திப்பியாக கொரகொரன்னு இருக்கிற மாரி தான் வந்து அரைச்சிருக்கிறேன். இதை நீங்கள் உடனே காலி பண்ணுற மாரி இருந்தீங்கன்னா இது தாளிக்கணும் கூட அவசியம் கிடையாது. திருப்பி இதில் உப்பு சேர்த்து அரைச்சிக்கிட்டு சும்மாவே கூட அதை சாதத்துக்கு வந்து தொட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வச்சிருந்து சாப்பிட்ற மாரி இருந்தீங்கன்னா அதை அரைச்சதுக்கப்புறமா வானலில் வந்து நல்லெண்ணெய் தாங்க வந்து சேர்க்கணும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் சமையலுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. ஆனால் நல்லெண்ணெயில் ஏதாவது பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நிறையவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே மெயினாக இதுக்கு வடகம் போட்டு வந்து தாளிக்கணுங்க. கொஞ்சம் அதிகமாகவே வடகம் போட்டு தாளிச்சிருக்கிறேன். அப்புறம் அரைச்சி விழுது அது கூட சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெயில் அந்த விழுதை போட்டதுமே ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கிற எண்ணெய் எல்லாமே அதை வந்து உறிஞ்சிக்கும். ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம வதக்க அந்த உறிஞ்சின எண்ணெய் எல்லாமே வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு இது வதக்கிக்கணுங்க. நல்லா சுண்டி அது கலர் மாதிரி வந்து வரணும். அந்த அளவுக்கு வதக்கினா தான் இது ஒரு வாரம் வரைக்குமே வந்து வச்சுருந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க, கெட்டு போகாது. நீங்கள் வந்து ஒரு 10 நாளைக்கெலாம் சேர்த்து வச்சு அரைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு கை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரம் வந்து கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது நாங்கள் வந்து உடனே வந்து நாங்கள் இது காலி பண்ணுறது தானே அப்படிங்கிறனால நான் கையால் தான் வழித்து போட்டேன். பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து வதங்கி சுண்டி வந்துருச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் இல்லை சாதத்தில் கூட நீங்கள் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த நான் புதினா, மல்லி, கருவேப்பிலைக்கு பதிலாக நீங்கள் வெறும் வெள்ளரிக்கீரை வந்து போட்டு சேர்த்துக்கோங்க. சேம் இதே மெத்தடில் தான் நான் அன்றைக்கி வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. வல்லாரைக்கீரையில் செய்யும்போது இன்னும் நல்லா அது ஒரு தனி வாசனையாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னுடைய பசங்களுக்கு இந்தமாரி துவையல் ஐட்டம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ரெகுலராக என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும், இதை நான் அடிக்கடி வந்து பண்ணுவேன். இது வந்து துவையல் பண்ணி அப்புறம் அதை வந்து சாதம் வடித்து ஆற வச்சு அதில் ஆற வைக்கும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து ஆற வச்சிங்கன்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும். ரொம்ப ஆற வைக்க வேண்டாம். லைட்டாக ஆறினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச வந்து துவையில் சேர்த்து பத்தலைன்னா தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கிட்டு நீங்கள் இதை வந்து ஜென்டிலாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சாதம் ரெடி ஆகிடுங்க. இது வந்து நான் லஞ்ச் பாக்ஸுக்கு மேக்ஸிமம் ரெடி பண்ணி கொடுப்பேன். இந்த சாதம்லாம் கொடுத்தோம்னா எப்போதுமே டிஃபன் பாக்ஸ் காலியாக தாங்க வந்து வரும். ஏன்னா பசங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த துவையெல்லாம். சாதனா ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே வந்து கேட்டால் துவையல் அரைச்சி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, வல்லாரைக்கீரை வந்து பார்த்துங்க கிடைக்கல. சரி புதினா வாங்கிட்டு வந்து சேம் அதே மெத்தடில் தானே வந்து செய்ய போகிறோம், இதுவே செஞ்சு காமிச்சிடலாமேன்ட்டு தான் மெயினாக இன்றைக்கி இது வாங்கிட்டு வந்து நான் வீடியோ எடுத்து நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா துவையல் போட்டு வந்து கலரியாச்சு. இன்றைக்கி அரைச்ச துவையல் வந்து சும்மா கொஞ்சமாக எனக்கு வந்து ரசம் சாதத்துக்கு மட்டும் வந்து எடுத்து வச்சுட்டு மீதியை தாங்க வந்து கலர்னா எல்லாமே காலியாகிடுச்சு. நாங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றனால எங்களுக்கு வந்து டக்குன்னு காலியாகிடும். நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட இந்த துவையல் வந்து வரும்.
கண்டிப்பாக வடகம் போட்டு தாளிக்கணும். அது இல்லாமல் நல்லெண்ணெயில் வந்து பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த புதினா, மல்லி, வல்லாரைக்கீரைலாம் இந்த கீரை ஐட்டம்லாம் பசங்க சாப்பிட்லன்னா நீங்கள் இதுமாரி வந்து துவையல், இது சில பேர் தொக்குன்னு கூட சொல்லுவாங்க. இதுமாரி ரெடி பண்ணி இதில் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து சாதம் கிளறி கொடுத்து அனுப்புங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு சாப்பிடாத பசங்க கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். போக 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 பழகிடும். என்னோடய பசங்களுக்கு நான் அப்படி தான் வந்து பழக்கி விட்டேங்க. அவங்களுக்கு இப்போ டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிச்சு. பார்த்திங்கன்னா நான் அரைச்சி துவையல் மீதி அவ்வளோதான் இருக்குது. ரசம் சாதத்துக்கு மட்டும் தொட்டுக்க வச்சுட்டு மீதி எல்லாமே காலி, என்ன சாதம் கலரி கொடுத்துட்டேன், காலி ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ண கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி vlog இதோட வந்து முடியுது. நாளைக்கு இன்னொரு vlogல பார்க்கலாம்.